ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் நல்லா இருக்கீங்களா? அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், மார்னிங் டிஃபன் நீங்கள் பாருங்கள். தோசை ஒரு பக்கம் கல் தோசை, இன்னொரு பக்கம் வந்து முட்டை கீமா. முட்டை கீமா மார்னிங் டிஃபன், எங்களுடைய மார்னிங் டிஃபன். ஹாய், இங்கே பாருங்க மார்னிங் டிஃபன் சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். சொல்லுங்க எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் 65 நான் தான் செய்வேன்னு சொல்லி அவனே என்ன நல்லா பண்ணுறான் பாருங்களேன். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா இப்போ போட போகிறோம். இப்போ விக்கி தான் போட போகிறோம். இதுதான் செய்ய போகிறான் நடா. இங்கே பாருங்க, ஒரு பாக்கெட் மசாலா போட்டுட்டா எப்படி வரப்போ தெரில. விக்கி என்ன பொரிய தெரில போ. அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக போடணுமா? கொஞ்சமா சொல்ல, அதிகமா போறடா. இன்னைக்கு நம்மளுக்கு பின்னாடி கரம் மசாலாட்ட கொஞ்சம் பார்த்து போடுறாத. அதுக்கு நீ இவ்வளோடா இது போடு. கொஞ்சம் டேஸ்ட் எப்படி வரும்னு தெரியல. ஓகே, அப்புறம் சில்லி போடு போடு. அப்புறம் சிக்கன் கொஞ்சம் போடு. என்னடா பிதுக்குற? போட்டனே மிளகாத்தூள்டா கொஞ்சம். இது தண்ணி, உப்பு. உப்பு யார் போடுவா? இது எலுமிச்சை பழம். இப்போ போடக்கூடாது, அது மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆகணும். நட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். கொட்டை உப்பு தண்ணியா? இப்போ வேற என்ன தண்ணி எடுத்துக்கலாம். இருக்கு தண்ணி கொட்டுங்க மாஸ்டர், கொஞ்சம் லைட்டா. ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா. பாத்தியா, கேசரி பவுடர் மறந்துட்டோம். அது எதுக்கு? கலருக்கு. நான் சேர்க்க கூடாது, லைட்டா ஊத்தணும். நீ தண்ணியா இருக்குடா. பாருங்க எவ்வளவு மசாலா இருக்கு. இரு பாத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே பாலே ஊத்திக்கணும். கொஞ்சம் லைட்டா போடு. மிக்சிங்கா அப்படியே கையில லப்பர் எடுத்துக்கணும். ஸ்பூன் எடுத்துக்கணும். கையில போட்டா கெட்டுடும். கலக்கணும். எப்படா தண்ணியா இருக்குடா? இல்ல இல்ல தண்ணியா இருக்குடா, கட்டியா இருக்கணும்டா. சிக்கன் பக்கோடாக்கு தண்ணியா ஆட்டாதரா. இதோ பாத்தீங்களா பாத்தீங்களா? கயிறு வச்சு கயிறு சொல்றேன், கயிறு கட்டி கட்டியா இருக்குது பாருங்க. கரைவேல லைட்டா ஊத்தலாம். வேணாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காமி அத்தே காமி. இப்போ அத்தே காமி. இந்த பாருங்க கைஸ், ரெடி பண்ணியாச்சு. இதோ இவன் தான் ரெடி பண்ண. இவனை காமிட்டா. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். அதுதான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா காஞ்சி
ஒரு பக்கம் சாப்பாடு வச்சாச்சு, ஒரு பக்கம். டைம் என்னடா ஆகுது இப்போ கரெக்டா? 2 o'clock நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டதே லேட்டு, ஸோ அதனால தான் லேட்டாக செய்கிறோம். பின்னாடி ஒரு கும்பலே இருக்கு, கொஞ்சம் அப்படியே காமிடா. என்னடா உங்க மாமா சட்டையை காமிக்கிற? இதுக்கு மனுஷன் செல்லு, மனுஷன் செல்லு, மனுஷன் செல்லு. பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு. ஓகே டன். ஒரு பக்கம் வெங்காயம் அரைச்சாச்சு, நல்லா பொரியிடும். வெங்காயம் போட்டாச்சு. வந்து இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் மேலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வேணாம் இப்போ எடுக்க வேணாம், காமிச்சாச்சு இல்லை. தக்காளி போட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு. இது வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா. யாராவது கேமராமேனை பார்க்குறீங்களா? இருங்க, யாராவது பக்கத்து ஓடி போகிறான். இருங்க, இவ்வளோ நேரம் என் கேமராமேனே குச்சின்தான் பாருங்க. அவனை காமிக்கணும் சொல்லிட்டு ஓடி போயிட்டான். என் கேமராமேன் மூஞ்சி காமிடா. இவ்வளோ நேரம் அத்தை காம கேமரா குச்சின்தான். இந்த பாருங்க, சிக்கன் பக்கோடா போட்டவர் பிஸியா இருக்காரு இப்போ. சிக்கன் பக்கோடா போட்டவர். இந்த பாருங்க அட்டகாசா பாருங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டாச்சு. காமிடைங்க தக்காளி. நம்ம எப்பவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு தக்காளி அந்த மாதிரி தான் போடணும். தக்காளி வந்து நம்ம ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, புளிப்பு ஏறிடும். ஸோ கெட்டு போயிடும், நம்ம டேஸ்ட்டே கெட்டு போயிடும் சொல்ல வந்தேன். தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா இதுவானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் கறி போட்டு, மசாலா போட்டு சிக்கன் இது நம்ம சாப்பிடணும். இப்போ எனக்கு மூச்சு வாங்குது நடா. பாவம், காலையிலேருந்து சரியான வேலை குழந்தைக்கு. 2 நிமிடம் போச்சு. எல்லாரும் சொல்றாங்க ஒல்லியா இருந்தா வந்து சுண்டு போயிடுவாங்கட்டு. ஆனால் ஒல்லியா இருந்தால் நல்லா செய்ய முடியுமே. இது முட்டா இருக்கிறவங்க என்னடா பண்ணுவாங்க? அவ்வளோதான், சொந்து போய் உட்காந்துப்பாங்க. ஆனா உண்டோ ஒல்லியோ ஆக மொத்தம் எதுவும் குறை சொல்லக்கூடாதுல்ல நம்ம. இப்போ இதுல கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் கொஞ்சம் குழைய வேகும் நல்லா. நீங்க நினைக்கலாம் vlogல வந்து அடிக்கடி சமையல் vlogே வருது, எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டீங்கன்னு நினைக்கலாம். எனக்கு கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாங்க பேசிக்கலாம். கமெண்ட் பாருங்க, சைலண்டா அப்படியே வீடியோ எடுப்பான், பேசவே மாட்டான், சைலண்டா எடுப்பான் அப்படியே வீடியோ. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறி போட்டு மசாலா போட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா குழைய வந்துருச்சு போல. ஸோ அதனால வந்தது பாருங்க மேலெல்லாம். பாருங்க சிக்கன் போட்டாச்சு, நாட்டுக்கோழி போட்டாச்சு. இங்க கிட்ட காமிக்கலாம். பாருங்க, இது வந்து சின்ன குக்கர்னால ரொம்ப அதிகமாக இருக்கு, ஆனால் வெந்தால் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், சிக்கன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெந்த உடனே மசாலா போட்டுடலாம். ஓகே டன். இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் வந்து சிக்கன் பவுடர் பொரிக்க இது பண்ணிட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா நீச்சு ஸ்மெல் வரும். தென் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சில்லி தூள், அதுக்கப்புறம் வந்து தனியா தூள், அவ்வளோதான். சிக்கன் மசாலா நான் போடலாம், போனாட்டு நான் போட்டேன் இல்லை, நான் போடல சிக்கன் மசாலா. ஸோ வந்து சிக்கன் மசாலா வேணாம், நாட்டுக்கோழிக்கு சிக்கன் மசாலா வேணாம்.
ஓகே, இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெயினானது வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடணும். ஸோ அது போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு மிளகாத்தூள் எப்பவுமே அள்ளி அப்படியே தூவி விடணும், மலைச்சாரல் மாதிரி. ஓகே, டன். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லோகி பண்ணிட்டா ஓகே. இது எத்தனை லோகி இது பக்கம் வா. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணோன்னு நம்ம தண்ணி ஊற்றலாம். மசாலாலாம் போட்டாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, சும்மா பார்க்கும் போது எப்படி இருக்கு, டெம்டிங்கா இருக்கு. வாவ். ஓகே, டன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். ஓகே, இங்க பாருங்க गाइस, இவன் தண்ணியா கலக்கறனால ரொம்ப தண்ணியா இருக்கு. சரி ஓகே, இதுல நம்ம பண்ணலாம். சொல்லிட்டா என்ன நினைச்சுப்பாங்க? இல்ல விக்கி அதான் சிக்கன் பவுடர் மாஸ்டர் அவன். ஓகே, போடலாமா? ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன், அதுக்கு அப்புறம் இவர் போடுவார். எல்லாமே குடிச்சிருப்பாரு. இன்னும் 1 கிலோ சிக்கன் ஒரு மசாலா இருக்கு ரெடியா. ஆமாமா, மசாலா சேர்த்து நல்லா இருக்கும். தண்ணியா இருக்குல்ல, அதனால சும்மா நான் வரல. நீங்க போட்டுக்கோ. ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.